அஜித்தோட விடாமுயற்சி பாட்டுல இருந்த அந்த வார்த்தை கத்தரி போட்ட சென்சார். ஓடிடில புஷ்பா 2 எப்போ? படக்குழு வெளியிட்ட சூப்பர் அப்டேட். விபத்தில் சிக்கின இமான் அண்ணாச்சி, வெளியான பரபரப்பு தகவல். தனுஷோட 55வது படம், இயக்குனர் சொன்ன சுவாரஸ்ய தகவல். ஹேட்ரிக் ஹிட் கொடுத்தாரா மணிகண்டன்? குடும்பஸ்தன் பட வசூல் எவ்வளவு தெரியுமா? ரவிமோகன் படத்திலிருந்து விலகின மெலடி கிங், தட்டி தூக்கிய பிரபல மியூசிஷியன். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். சினிமால ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல சொந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு வர்றவங்க ஏராளம். அந்த வகையில சொந்த பந்தங்கள் கொடுத்த ஊக்கத்தால நானும் நடிகனாகியே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சொந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்தவர் தான் இமான் அண்ணாச்சி. சினிமால ஹீரோவாகணும்னு வாய்ப்பு தேடி அலைஞ்ச இவருக்கு ஹீரோ வாய்ப்பு கிடைக்கலனாலும் ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன வேடத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா தனக்கு இருக்கக்கூடிய காமெடி திறமையால சின்ன திரையில தொகுப்பாளரா என்ட்ரி கொடுத்த இமான் அண்ணாச்சி தன்னோட காமெடி பேச்சால எல்லாரையும் கவர்ந்து தனக்குன்னு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறமா வெள்ளித்திரையில கால் வச்ச அண்ணாச்சி அங்காடி தெரு, பானா காத்தாடி, கோ, மரியான் அப்படின்னு பல படங்கள்ல காமெடி வேடங்களை ஏற்று நடிச்சிருந்தாரு. தொடர்ந்து பிக் பாஸ்லயும் போட்டியாளரா கலந்துகிட்டாரு. இந்த நிலையில இமான் அண்ணாச்சி குடும்பத்தோட பயணிச்ச கார் விபத்துல சிக்கின சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சென்னையிலிருந்து நெல்லைக்கு போகக்கூடிய புறவழிச்சாலையில இமான் அண்ணாச்சி குடும்பத்தோட கார்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்ல குறுக்க வந்த மாட்டு மேல நிலை தடுமாறி கார் மோதி இருக்கு. இந்த ஆக்சிடென்ட்ல அதிர்ஷ்டவசமா இமான் அண்ணாச்சியும் அவரோட குடும்பத்தினரும் உயிர் தப்பி இருக்காங்க. இந்த தகவலை அவரே அவரோட இன்ஸ்டா பேஜ்ல பகிர்ந்திருக்கிறது வைரல் ஆகி இருக்கு. உலக அளவில் 1800 கோடிக்கும் அதிகமான வசூல் பண்ணி சாதனை படைச்ச படம் தான் புஷ்பா 2. சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில், ராஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் நடிப்புல உருவான இந்த படத்தை 350 கோடி பட்ஜெட்ல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்துச்சு. படம் டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல வெளியாகி மாபெரும் வெற்றி அடைஞ்ச நிலையில ஃபர்ஸ்ட் டேல இருந்தே பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் வேட்டைய தொடங்குச்சு. அதுபடி பாகுபலியோடைய வசூலை முறியடிச்சு உலக அளவில் அதிக கலெக்ஷனை அள்ளிய தென்னிந்திய படம் அப்படிங்கிற சாதனையையும் படைச்சிருந்துச்சு. இந்த நிலையில தான் தியேட்டர்ல சக்கப்போடு போட்ட புஷ்பா 2 திரைப்படம் ஓடிடி ரிலீஸ் பத்தின தகவலை நெட்ஃபிளிக்ஸ் வெளியிட்டிருக்கு. அதுபடி ஜனவரி 30ஆம் தேதி புஷ்பா 2 படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆக இருக்கிறதாகவும் கூடுதல் காட்சிகளோட படம் ஓடிடிக்கு வர இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மொத்தமா 3 மணி நேரம் 44 நிமிஷ படமா நெட்ஃபிளிக்ஸ்ல புஷ்பா 2 ரிலீஸ் ஆக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மகிழ் திருமேனி இயக்கத்துல ஆக்ஷன் காட்சிகள் நிறைஞ்ச விறுவிறுப்பான திரைக்கதை கொண்ட படமா உருவாயிருக்கு விடாமுயற்சி. மங்காத்தா படத்துக்கு அப்புறம் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் இணைஞ்சு விடாமுயற்சியில நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ் மத்தியில அதிகரிச்சிருக்குதுன்னே சொல்லலாம். லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. படம் பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்துல பாடகர் அறிவு எழுதி அனிருத் இசையமைப்புல ஆண்டனிதாசன் பாடின சவதீகா பாடல் வெளியாகி வைரல் ஆகுச்சு. இந்த நிலையில தான் சவதீகாவுடைய லிரிக் வீடியோ இப்போ சென்சார் செய்யப்பட்டிருக்கிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதுபடி பாட்டுல இருக்கக்கூடிய கிஸ்ஸா அப்படிங்கிற வரி நீக்கப்பட்டு பாட்டோட நீளம் 3 நிமிஷம் 26 நொடியா மாற்றப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய திரைக்கலைஞர்கள்ல முன்னிலையில தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறவர் நடிகர் தனுஷ். நடிகராகவும், பாடலாசிரியராகவும், தயாரிப்பாளராகவும், இயக்குனராகவும் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நிலையில அமரன் வெற்றி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தனுஷ் தன்னோட 55வது படத்தை நடிச்சிட்டு இருக்கிறாரு. கோபுரம் பிலிம்ஸ் அன்பு செழியன் தயாரிப்புல உருவாகக்கூடிய இந்த படம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ல உருவாகிட்டு இருக்கு. இவங்க 2 பேர்த்தோட காம்போல உருவாகக்கூடிய இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில படத்தை பத்தி இயக்குனர் பேசி இருக்கிறது வைரல் ஆகிட்டு வருது. அதாவது உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்ட குற்ற விசாரணையை மையமா வச்சு நிஜ வாழ்க்கை ஹீரோக்களால ஈர்க்கப்பட்ட படம் அப்படின்னு இயக்குனர் ராஜ்குமார் சொல்லியிருக்கிறாரு. மேலும் படத்துக்காக நடிகை ஸ்ருதிஹாசன் மற்றும் தயாரிப்பாளர்களை அணுகுனப்ப படத்துல சேர உடனே ஒத்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி.
தமிழ் சினிமால வளர்ந்து வரும் திறமையான நடிகர்கள்ல ஒருத்தர் மணிகண்டன். இவரு அறிமுக இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்துல ஹீரோவா நடிச்சு திரையில வெளியான படம் குடும்பஸ்தன். இந்த படத்துல சான்வி மேக்னா, குரு சோமசுந்தரம் உள்ளிட்ட நிறைய பேரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. சீரியஸான கதையை காட்சிக்கு காட்சி சிரிக்கக்கூடிய வகையில ஃபேன்ஸை குதூகலப்படுத்தி இருக்கிறாரு இயக்குனர் காளிசாமி. இந்த நிலையில 4 நாட்கள்ல பாக்ஸ் ஆபீஸ்ல கடந்திருக்கக்கூடிய குடும்பஸ்தன் படம் உலக அளவுல செஞ்சிருக்கக்கூடிய வசூல் பத்தி தகவல் வெளியாயிருக்கு. அதுபடி இந்த படம் உலக அளவுல 4 நாள்ல 8 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அகிலன் பிரதர் இந்த திரைப்படங்களுக்கு அப்புறமா 3வது முறையா ஸ்கிரீன் சீன் மீடியா நிறுவனத்தோட இணைஞ்சிருக்கிறாரு ரவி மோகன். இவரோட 34வது படத்தை டாடா படத்தை இயக்குன கணேஷ் கே பாபு இயக்க இருக்கிறாரு. வட சென்னையை மையமா வச்சு உருவாகக்கூடிய இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க இருக்கிறதாகவும் படத்தோட படப்பிடிப்பு சீக்கிரமா தொடங்கும்னு படக்குழு அறிவிச்சிருந்துச்சு. இந்த நிலையில படத்திலிருந்து இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் வெளியேறி இருக்கிறதாவும் அவருக்கு பதிலா இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் களமிறங்கி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இது பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ராயன் பட வெற்றியை தொடர்ந்து குபேரா, இட்லி கடை இந்த படங்கள்ல நடிச்சுட்டு வர தனுஷ் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை இயக்கி முடிச்சிருக்கிறாரு. இப்போ தனுஷ் நடிப்புல பேன் இந்தியா அளவுல உருவாக இருக்கக்கூடிய புதிய படம் தேரே இஷ்க் மே. இந்த படத்தை பாலிவுட் இயக்குனர் ஆனந்த் எல்ராய் இயக்க இருக்கிறாரு. ஏற்கனவே ஹிந்தியில தனுஷ் ஆனந்த் எல்ராய் கூட்டணி ராஞ்சனா, அத்ரங்கிரே ஆகிய படங்கள்ல இணைஞ்சிருந்துச்சு. இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கூட்டணி 3வது முறையா இணைய இருக்கிறது படத்து மேலையான எக்ஸ்பெக்டேஷனை அதிகரிச்சிருக்கு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. படத்தோட படப்பிடிப்பு பணிகள் மும்பை, ஹைதராபாத் போன்ற பகுதிகளில் பரபரப்பா நடைபெற்று வருது. இந்த நிலையில தான் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான கலர் எல்லோ ப்ரொடக்ஷன்ஸ் தேரே இஷ்க் மே படத்துல திருப்தி திம்ரியும் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய நிலையில அது பத்தின அறிவிப்பு சீக்கிரமா வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.